மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். சமீபத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளின் போது ஒரு உள்ளரங்க பொதுக்கூட்டம் சொல்ல முடியாது, அது உள்ளரங்க ஒரு கல்லூரி விழாவில் தான் அவர் பேசுறாரு. அவருடைய பிறந்தநாள் விழால அந்த விழால தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. நான் உங்களை சந்திக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைய தமிழக முதல்வரை நோக்கி பேசுறாரு. அதுக்கு பல்வேறு தரப்புல இருந்து ஊடகவியலாளர்கள் என்ற பெயரில் யூடியூப் நடத்துகின்ற நபர்கள் எதிர்வினையாற்றுறாங்க. இது தமிழக அரசுக்கும் ஒரு சமூகத்தினுடைய தலைவருக்குமான பிரச்சனையா அல்லது அந்த தலைவருக்கும் அந்த ஊடகவியலாளருக்கும் உள்ள பிரச்சனையா சார்? அது ஒரு ஆகப்பெரும் சமூகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா. சமூகத்தின் தலைவர் என்பதை விட தமிழினத்தின் போராளி. அவர் பலமுறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இதே முதலமைச்சர் ஸ்டாலினை ஒரு முறை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். பலமுறை அவர் கொடுத்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழுவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 பேரும் சந்தித்து கோரிக்கையை பலமுறை எழுப்பியிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பலமுறை முதலமைச்சரை சந்தித்து அந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு சரியான தரவுகளின் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும், வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதில் ஆட்சேபனை இல்லை என்று நீதிமன்றமே சொல்லிவிட்டது என்பதையெல்லாம் விளக்கமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்திற்கு போகமாட்டேன், சட்டமன்றத்திற்கு போகமாட்டேன் என்று சொன்ன டாக்டர் ஐயா அதையும் தாண்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஒடுக்கப்பட்ட அனைத்து சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும், வன்னியர் சமூகத்திற்கு உள் ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நேரடியாக சொல்லி பல மாதங்கள் கடந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டை நெருங்க போகிறது. இன்று வரை இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை. ஆகவே அந்த வேதனை, அந்த விரக்தி, அந்த மன வலி இவற்றோடு டாக்டர் ஐயா பேசுகிறார். உன்னை நான் இடஒதுக்கீட்டுக்காக சந்திக்க வேண்டுமா? நீங்கள் என்ன ஒரு 10,000 பேர் இருப்பீர்கள். திமுகவை சார்ந்து திமுகவை நிர்வாகம் செய்பவர்கள் 10,000 பேர் இருப்பார்கள் தமிழகம் எங்கும். இந்த 10,000 பேர் இருக்கின்ற ஒரு ஆட்சி கட்சி உங்களை நான் எத்தனை முறை சந்திப்பது? ஏன் இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை? ஆகவே எங்களுக்கு போராடுவதை தவிர வேறு வழி இல்லை என்று டாக்டர் ஐயா பேசினால் அந்த வார்த்தையின் உள் அர்த்தத்தை புரிந்து கொண்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது டாக்டர் ஐயாவின் மீது அவதூறை கிளப்ப வேண்டும், ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு சமூக நீதியை சாய்த்து விட்ட அரசு, சமூக நீதியை ஒழித்து விட்ட அரசு. அவருடைய அமைச்சரவையிலேயே சமூக நீதி இல்லையே. அவருடைய அமைச்சரவையிலேயே அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கின்ற வன்னியர் சமூகத்திற்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? குறைந்த சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற சமூகங்களுக்கெல்லாம் அதிக அமைச்சர்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சட்டமன்றத்திலேயே அவர்களுடைய அமைச்சரவை பதவியிலேயே சமூக நீதியை கடைபிடிக்காத ஒரு திமுக அரசு. இவர்களிடம் சமூக நீதியை பற்றி பேசுகின்ற தலைவர் டாக்டர் ஐயா பேசினால் திமுக சமூக நீதி கட்சி என்று பேசுவதற்கே சில வாடகை வாயன்கள் வருகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பேசியிருக்கிறார்கள். என்ன பேசியிருக்காங்கன்னா, அது ஸ்டாலினை ஜாதி வெறியோடு பேசுகிறார் டாக்டர் ஐயா. ஸ்டாலினை ஜாதியை சொல்லி திட்டுவதை போல பேசுகிறார். நான் அவங்கள என்ன கேட்கிறேன், ஸ்டாலின் ஜாதிகளை கடந்தவர், ஸ்டாலின் ஜாதி இல்லை என்று சொல்பவர், ஸ்டாலின் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், அவர்களுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலினை எப்படி ஜாதியை சொல்லி திட்ட முடியும்? சரி, ஸ்டாலினுக்கு ஜாதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவர் எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்படி என்றால் ஜாதி இல்லை என்று சொல்வதும், ஜாதிகளை கடந்தவர்கள் என்று சொல்வதும், மதங்களை கடந்தவர்கள் என்று ஸ்டாலினும் திமுக காரர்களும் சொல்வது உலகமாக பித்தலாட்டமா இல்லையா? யாருக்கு டாக்டர் ஐயா இடஒதுக்கீடு கேட்டார்?
வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கேட்டார். தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு. இந்த வன்னியர் சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் மட்டும்தான் வெள்ளையர்கள் வருகின்ற வரை வேறு எந்த அந்நியர்களும் உள்ளே நுழைய முடியாத மண்ணாக இருந்தது. வட இந்தியாவிலே கஜினி முகமது வந்தார், கோரி முகமது வந்தார், பாபர் வந்தார், தைமூர் வந்தார். தைமூர் டெல்லியிலே 2 லட்சம் பேரை சூறையாடி விட்டு சென்றான் ஒரு 2 மாதங்களுக்குள். 2 லட்சம் உயிர்கள் சின்னாபின்னமாக சேர்ந்தது. டெல்லியே கொலைக்களமாக மாறியது. டெல்லியில் திரும்பிய பக்கமெல்லாம் பிண குவியல்கள். அந்த அளவிற்கு அந்நிய படையெடுப்புக்கு ஆளானது வட இந்தியா. ஆனால் தமிழ்நாட்டிற்குள் மட்டும்தான் அந்நியர்கள் நுழைய முடியவில்லை. காரணம், இந்த தமிழகத்தின் ஆகப்பெரும் சமூகமான வன்னியர் சமூகம் அந்நியர்களுக்கு எதிராக வாளெடுத்து போரிட்டது மட்டுமல்ல, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் உள்ளிட்ட அந்நிய நாடுகளுக்கு படையெடுத்து சென்ற மன்னர்கள் பின்னால் அணிவகுத்து சென்ற ஒரு மிகப்பெரிய போர்க்குடி வன்னியர் குடி. இந்த நாட்டு மக்களுக்கு உண்ண உணவை தர வேண்டும் என்று மிகப்பெரிய விவசாய குடி இந்த வன்னியர் குடிதான். மணிமேகலை கதாபாத்திரத்தில் வருகின்ற மந்திலி மாந்தருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கு இலக்கணமாக வாழ்ந்த ஒரு சமூகம், இந்த மண்ணை காத்த சமூகம், இந்த மண்ணில் வாழ்கின்ற மன்னர் மக்களுக்கெல்லாம் அமுது படைத்த சமூகம். இவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இல்லை. இவர்கள் கல்வி வேலைவாய்ப்பை பெற முடியாமல் சமுதாயத்தின் அடித்தட்டிலே விளிம்பு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு டாக்டர் ஐயாவிற்கு எதிராக பேசுகின்ற எவனுக்கும் திராணி இல்லை. தெரிந்தும் மறைக்கிறார்கள். தெரிந்தும் மனசாட்சி மார்வாடி கடையில அடகு வைத்து விட்டார்களா அல்லது அறிவாலயத்தை அடகு வைத்திருக்கிறார்களா? இதை அவர்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். தெரியாமல் பேசுபவர்கள் ஒரு ரகம், அவர்களை மன்னித்து விடலாம். ஆனால் மிகச்சிறந்த ஊடகவியலாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், மூத்த சமூக திறனாய்வாளர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கிறார்கள். டாக்டர் ஐயாவினுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். டாக்டர் ஐயா சமூக நீதிக்கு போராடினால் அதை பற்றி மோசமாக பேசுகிறார்கள். அப்படி என்றால் இந்த அரசியல் திறனாய்வார்கள் என்று சொல்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் அரசியல் திறனாய்வு வேசிகள் அல்லது அரசியல் விபச்சாரிகள் என்று சொல்ல முடியுமே தவிர, அவர்கள் நடத்துவதெல்லாம் பச்சை வேசித்தனம். அவர்கள் பேசுவதெல்லாம் படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமா கோயில் என்ற பழமொழிக்கு ஒப்பான செயல். இன்னும் கூட தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் கற்பை பற்றி பேசிவிட்டு விபச்சாரத்தை விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற ஈன பிறவிகளாகத்தான் இருக்க முடியும். ஆகவே டாக்டர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏற்கனவே நாம் பகிரங்கமாக சவால் விட்டு இருக்கிறோம். நீங்கள் சமூக நீதியை பற்றி பேச வேண்டும், எங்கள் ஐயா அறிவித்த போராட்டம் தவறு என்று நினைத்தால் எங்களோடு நேருக்கு நேர் வந்து விவாதம் செய்யுங்கள். அதுவும் அந்த விவாதத்தை பதிவு செய்து அதை எடிட் செய்து கூட போட வேண்டாம். நேரலையிலேயே விவாதம் செய்வோம். எந்த சேனல் வேணுமானாலும் எங்கு வேணுமானாலும் அவர்கள் கூப்பிடட்டும், அல்லது நம்முடைய சேனலுக்கு அமரட்டும். நேரடியாக விவாதம் செய்வோம். யாருடைய கருத்து சரி, யாருடைய கருத்து தவறு என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இவர்கள் என்ன டாக்டர் ஐயாவோட சொன்னதை சரி தவறு என்று தீர்மானிக்க? இவர்கள்லாம் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? இவர்கள்லாம் பன்னாட்டு நீதிமன்றத்திலே பணியாற்றிய நீதிபதிகளா? இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்வதற்கு? டாக்டர் ஐயா பேசியது தவறு என்று பேசிய எவனாவது இன்று வரை மக்களுக்காக போராட்ட களத்திலே நின்று இருக்கிறானா? வன்னியர் சமூகத்திற்காக வேண்டாம். இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா பெருமளவு நடமாடிக் கொண்டிருக்கின்றது. இந்த சமூகம் ஒழுக்கக்கேடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தமிழினத்தில் மிகவும் மோசமான நிலை தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராகவாவது போராட வந்திருக்கிறார்களா? எதற்கும் போராடாதவர்கள் ஊடகத்திலே அமர்ந்து அரசியல் திறனாய்வாளர்கள், சமூக திறனாய்வாளர்கள் என்று இவர்களே பட்டம் சூட்டிக் கொள்வது. இந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில் சொல்லுவாங்களா, அது மாதிரி வெள்ளைக்கொடி காட்டி தப்பித்தால் இன்று முதல் நீ வெள்ளைக்கொடி வேந்தன் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில வடிவேலு 2 புலவர்களை வச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஸ்டாலின் வச்சிட்டு இருக்காரு.
அதான் உண்மை. அவர்கள் தான் வேண்டும் என்று திட்டமிட்டு டாக்டர் ஐயாவின் மீது அவதூறை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவையெல்லாம் வெகு விரைவில் தவிடு பொடியாகும் என்பது மட்டும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை. இவ்வளவு பெரிய பிரச்சனை சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இடஒதுக்கீடு பத்தி எதுவும் வாய் திறக்காம இருக்காரு சார். அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு மனப்பூர்வமாக வழங்கியிருந்தால், உண்மையிலேயே வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கொடுத்திருந்தால், வன்னியர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால், வன்னியர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் கொடுத்திருந்தால், நிச்சயமாக இன்றைக்கு அவர் 10.5% இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசியிருப்பார். நீதிமன்றம் நிராகரித்தது, உயர் நீதிமன்றம் நிராகரித்தது, உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது. அப்பொழுதெல்லாம் பேசாத எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது மட்டும் பேசுவாரா? அவருக்கு ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி, சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்கள் ஒரு பக்கம், அதிமுகவின் ஓட்டுகளை முழுதாக வாங்க முடியாது என்ற நிலை, ஜெயலலிதா இருந்த காலத்திலோ எம்ஜிஆர் இருந்த காலத்திலோ அதிமுகவின் வாக்குகளை தக்க வைத்ததை போல தக்க வைக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டதற்கு பிறகு, அதுவும் அப்பொழுது அவர் ஆட்சியிலே இருந்த காரணத்தால், அன்றைக்கு உளவுத்துறை எல்லாம் அறிக்கை கொடுத்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், வன்னியர்கள் நன்றி கடமை உள்ளவர்கள், வன்னியர்கள் நன்றி உணர்வு உள்ளவர்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற திருக்குறளுக்கு இலக்கணமாக இருப்பவர்கள் வன்னியர்கள். ஆகவே இந்த 10.5% இடஒதுக்கீட்டை இப்போதைக்கு கொடுத்து விடுவோம். அது நாளைக்கு நீதிமன்றத்தில் நிற்கிறதா நிற்காமல் போகிறதா அதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டாம். வன்னியர்கள் வேலைக்கு போனால் என்ன, போகாவிட்டால் என்ன, கல்வி கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, அவர்கள் கல்லூரிகளில் படித்தால் என்ன, படிக்காவிட்டால் என்ன, அவர்கள் டாக்டர் ஆனால் என்ன, என்ஜினியர் ஆனால் என்ன, வக்கீல் ஆனால் என்ன, ஆகாமல் போனால் என்ன, அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்போதைக்கு அவசரத்தில் இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்து விடுவோம். நாளைக்கு எப்படி வேண்டுமானாலும் போட்டு அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை, இப்பொழுது நாம் ஓட்டை வாங்கினால் போதும் என்று நினைத்து விட்டாரோ என்றுதான் நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. உள்ளபூர்வமாக அவர் நினைத்திருந்தால் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் இன்றைக்கு இவர் குரல் கொடுத்திருக்க வேண்டும், அதிமுக குரல் கொடுத்திருக்க வேண்டும். சரி, அவர் தான் பேசல. சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்றாங்க? திமுகவில் இருக்கிற துரைமுருகன் என்ன பண்றாரு? இவங்க எல்லாமே திராவிடத்தின் எடுபடிகளாக ஏவலாட்களாக மாறிட்டாங்க, அப்படிதானே? இதே ஜெயலலிதா சமாதியில போய் திமுக ஒரு பிரச்சனை பண்ணனா அதிமுக எவ்வளவு பெரிய கூப்பாடு போடுவீங்க? அதிமுக கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்தையாவது திமுக அரசு ரத்து செய்தால் அதிமுக என்ன பண்ணுவீங்க? வீதியில் இறங்கி போராடுவீங்களா மாட்டீங்களா? நீங்க கொண்டு வந்த 10.5% இடஒதுக்கீடு அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீண்டும் கொடுக்கணும்னு ஒரு வார்த்தையாவது நீங்க பேசணுமா வேண்டாமா? ஏன் பேசல? ஏன் பேச மறுக்கிறீங்க? அப்ப உளபூர்வமாக இவர்களுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. சார், இப்போ எதிர்கட்சியினுடைய நிலைமை எப்படி? இதுக்கு நடுவில் ஒவ்வொரு முறையும் பாட்டாளி கட்சியாக இருக்கட்டும் அல்லது வன்னியர் சங்கத்தினுடைய நாடுகா இருக்கட்டும், ஒரு எழுச்சி பெறும்போது இந்த ஏற்கனவே இங்க பயணித்த பல முன்னாள் நிர்வாகிகள் திடீர்னு பாசமழை பொழிகிறாங்களே, அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? என்னைக்காவது இந்த சி.என். ராமமூர்த்தி எந்த ஒரு பேட்டியிலாவது எந்த ஒரு அரசு, திமுக அரசாகட்டும் அதிமுக அரசாகட்டும், ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிறு குறை சொல்லி பேசி இருக்கிறாரா? அப்படின்னா 100% சிறப்பான ஆட்சியா திமுக ஆட்சி இருந்துச்சா இல்ல அதிமுக ஆட்சி இருந்துச்சா? 10.5% இடஒதுக்கீடுக்கு டாக்டர் ஐயா போராட போறேன்னு அறிவிச்சாரு. சி.என். ராமமூர்த்தி போராடி இருக்க வேண்டியதுதானே? யார் வேணான்னு அவர் சொல்றதுக்கு முன்னே இவர் போராடலாம் இல்ல? இவரை மக்கள் நம்புறாங்கல்ல, இவரை வன்னியர்கள் நம்புறாங்கன்னு அவர் சொல்றாருல்ல. அந்த வன்னியர்களை அறிக்கை விட்டு நீ போராட வை, போராடி இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. ஸ்டாலின் அதை செஞ்சார் இதை செஞ்சார், ஸ்டாலின் போய் கேள்வி இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி. அவங்க எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக கூப்பிட மாட்டாங்க.
நீங்க எல்லாம் அறிவாலயத்தின் அடிமைகள். யாரு? சி.என். ராமமூர்த்தி, திருமாவளவன், இவர்கள்லாம் அறிவாலயத்தின் ஆயுட்கால அடிமைகள். அவங்க போடுற எலும்பு துண்டுக்கு குறைக்கின்ற நாய்கள். அவ்வளவுதான். அவங்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்காங்களே தவிர இவர்கள் பிறந்த சமூகத்திற்கு நன்றி விசுவாசத்தோட இல்லை. அதுலயும் 10.5% இடஒதுக்கீட்டை வாங்கிய பொழுது இந்த சி.என். ராமமூர்த்தி என்ன பேசினாரு? இந்த இடஒதுக்கீட்டு வருவதற்கு காரணமே நான் தான் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டேன், வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கி இருக்கிறேன். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் வரவேண்டிய இடஒதுக்கீடு 15% இடஒதுக்கீடு. ஆனால் அதை குறைத்து வாங்கி கொடுத்து வன்னியர் சமூக மக்களை ஏமாற்றி விட்டார் டாக்டர் ராமதாஸ் என்று இதே சி.என். ராமமூர்த்தி பேசியிருக்கிறார். பேசிய சி.என். ராமமூர்த்தி இந்த 10.5% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் வந்த பொழுது ஏன் அந்த நீதிமன்ற தீர்ப்பை கொண்டு போய் நீதிமன்றத்திலே கொடுத்து இவர் வாதாடவில்லை? சரி, உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கவில்லை. உயர்நீதிமன்றம் அந்த இடஒதுக்கீடு அரசாணையை நிராகரித்தது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போனது. உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போவதற்கு முன்பே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து போராட வேண்டும், வழக்கில் சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும்தான் கோரிக்கையை எழுப்பினார். சி.என். ராமமூர்த்தி அப்பொழுது கூட வாய் திறக்கவில்லை. சரி, வாயை தான் திறக்கல, வாயை பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டீங்க, அல்லது அறிவாலயத்தில் போட்ட எலும்பு துண்டு வாயில அடைச்சிக்கிச்சு பேச முடியல, அல்லது அப்ப மட்டும் நாக்குல புத்து வந்திருக்கும் பேச முடியல, இப்ப புத்து சரியா இருக்கும், அதனால இப்ப பேச வந்திருப்பாரு. சரி, நீ தான் பேச முடியல, உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு போச்சு இல்ல, அங்க போய் அந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை கொடுத்திருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அப்ப இதெல்லாம் அயோக்கியத்தனம் தானே, இதெல்லாம் முள்ளமாரித்தனம் தானே, இதெல்லாம் பித்தலாட்டம் தானே. நான் ஏற்கனவே சொன்னதை போல இதுவும் கிட்டத்தட்ட வேசித்தனம் தான். அதனால இந்த சி.என். ராமமூர்த்திக்கு டாக்டர் ஐயாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் குறை சொல்ல எந்த யோகியதையும் இல்லை, தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. வன்னியர்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்காக போராடுகின்ற ஒரே இயக்கம் எதுன்னு கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி தான். திமுக அனைத்து சமூகத்திற்கான கட்சிங்கிறாங்க, அவங்க அனைத்து சமூகத்துக்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தல. அதிமுக அனைத்து சமூகத்திற்கான கட்சிங்கிறாங்க, அவங்க அனைத்து சமூகத்திற்கான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துன்னு கோரிக்கையே விடல. தமிழத்தை இப்ப ஆளுகின்ற கட்சியும் சரி, ஏற்கனவே ஆண்ட கட்சியும் சரி, ஏற்கனவே எதிர்கட்சியா இருந்த திமுகவும் சரி, ஒருமுறை எதிர்கட்சியா இருந்த தேமுதிகவும் சரி, ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகவும் சரி, யாரும் பேசல. இன்னும் சொல்ல போனால் வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற விருத்தாசலம் தொகுதியில் தான் விஜயகாந்த் எம்எல்ஏ. அவர் பிறந்த மதுரையில போய் அவர் எம்எல்ஏ ஆகல, தேமுதிகவில். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த கேள்வி கேட்கல. வன்னியர்களுக்கு கடந்த ஆட்சியில 10.5% இடஒதுக்கீட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பொழுது இதே பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாரு? ஒரு ஜாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்தா மத்த ஜாதி என்ன ஆவாங்க? நீ என்ன மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டிலே இருக்கிற? நான் கேட்கிறேன், விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுல வராரா? ரவீந்திரன் துரைசாமி வராரா? அல்லது விழுப்புரம் விசிக எம்பி ரவிக்குமார் வராரா? இந்த ஊடகத்துல பேசுற எத்தனை பேர் சி.என். ராமமூர்த்தி ஒரு ஆளை தவிர, வேல்முருகன் ஒருத்தரை தவிர, மீதி எத்தனை பேர் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டுல வரீங்க? அவங்க வண்டவாளத்தெல்லாம் சொல்லுங்க முதல்ல. எவன் எந்த ஜாதின்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க எந்த இடஒதுக்கீட்டுல வருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுல பேசுற கரிகாலன் எந்த ஜாதி சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாதவங்களாம் ஏன் வந்து உட்காடுறீங்க? இவங்களை பந்தியிலே உட்கார வேண்டாங்கிறவங்க இலை ஓட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் இருக்கின்ற சமூகங்கள் நாங்கள் பாதிக்கப்படும் சொல்லட்டும். அதில் கூட ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து அந்த இடஒதுக்கீட்டு உள்ள வராங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லைங்கிற ஒரு அச்சம் இருக்கலாம், அவர்கள் பொய்யான பிரச்சாரத்தை நம்பி இருக்கலாம். இந்த 20% இடஒதுக்கீட்டுல வரவங்க கேட்டாங்கன்னா பரவாயில்ல, அவங்களுக்கு நாங்க விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா உங்களுடைய இடஒதுக்கீட்டை எந்த இடத்துலையும் நாங்க ஏமாத்தல, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை மட்டும்தான் கேட்கிறோம். எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடினாரு,
உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டுன்னு. அந்த மாதிரி உன்னுடைய பங்கை நீ வச்சுக்க, எங்க பங்கை மட்டும் தான் நாங்க கேட்கிறோம். வாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்முடைய பங்குக்காக போராடுவோம் தான் கூப்பிட போறோமே தவிர, அவன்கிட்ட போய் சண்டை போடுற நிலைமையில் நாம் இல்ல. மூட்டி விட வேண்டும் என்பதுதான் திராவிடத்தின் சதி, திராவிடத்தின் சூழ்ச்சி, திமுக கையாள்கின்ற நரி தந்திரம். நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கியமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.